Hi friends, இந்த வீடியோல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பத்தி பார்த்தலாம். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चनங்க கொடுத்திருக்கேன். இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் தான் நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க எடுத்து கொடுத்திருக்கேன். இந்த क्वेश्चन வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चनங்க. இதுல வந்து உங்களுக்கு 12 क्वेश्चन வந்து கொடுத்திருக்கேன். 12 क्वेश्चनமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन. டோட்டலா வந்து 100 மார்க் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் A, பார்ட் B, பார்ட் C ன்னு வந்து கேட்பாங்க. டோட்டலா 100 மார்க் வந்து எக்ஸாம் நடக்கும். அதுல வந்து நீங்க 40 மார்க் எடுத்தா பாஸ். இந்த வீடியோல வந்து நான் क्वेश्चन வந்து படிச்சு காட்ட போறது இல்லை. ஏன்னா வந்து மத்த क्वेश्चन வந்து நான் சீக்கிரமா வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ சப்ஜெக்ட் கோடு நேமையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுலயே மோஸ்ட்லி வந்து உங்க அசைன்மெண்ட் क्वेश्चनங்க வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இதுல கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து இதுல இருந்து क्वेश्चन வந்து கேட்டுருவாங்க. செகண்ட் திருப்பி சொல்றேன், இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிக்கிறதுக்கும் எல்லா क्वेश्चनும் படிச்சு எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் B கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பத்தி பார்த்தலாம். பார்ட் B ல வந்து உங்களுக்கு டோட்டலா 7 क्वेश्चन வந்து கொடுத்திருக்கேன். இந்த 7 क्वेश्चनமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन தான். அதேமாதிரி எல்லாமே அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையானு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, அது எல்லாமே இருக்கட்டும். இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. நான் வந்து உங்கள் பிஎஸ்சி கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் சிலபஸையும் அனலைஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் அதுக்கப்புறம் இதில் உள்ள கொஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேணா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். நீங்கள் கொஷின் வந்து ஷார்ட்டாக வந்து கைட் பண்ணி வச்சுக்காதீங்க. நீங்கள் இந்த கொஷின் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்து வந்து கைட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்ட்ரோக் ஆகும். ஏன்னா கொஷின் வந்து டிஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. நீங்கள் படித்த கொஷினுங்க கேட்பாங்க, ஆனால் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் படித்த ஆன்சர்லேருந்து ஒரு கொஷினாக வந்து எடுத்து வந்து கேட்பாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். எப்படி வந்து கொஷின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க எல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி உங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதில் ரிப்பீட்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அசைன்மெண்ட் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் இதுலேருந்து வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பற்றி பார்த்தலாம். பார்ட் சியில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 5 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இல்லை ஓகே, இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணா கமெண்ட் செக்ஷனில் வந்து சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட் நேமும் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் அசைன்மெண்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்கள் அசைன்மெண்ட் கொஷின்லேருந்து பாதி கொஷின் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் இதுலேருந்து கொஷின் கேட்டுருவாங்க. அப்படி இல்லை நீங்கள் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் படிங்க. ஏன்னா எல்லா கொஷினும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க அவங்க ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.